எஸ்கே தனுஷை விட கெத்து லெஜண்ட் அண்ணாச்சி தான் கொளுத்தி போட்ட பிரபலம். சினிமாவில் யாருக்கு எப்போது அதிக வரவேற்பு கிடைக்கும் என சொல்லவே முடியாது. சூப்பர் ஸ்டாரான ரஜினியின் படங்கள் கூட ரசிகர்களை கவராமல் போகும். பாபா, லிங்கா, தர்பார், அண்ணாத்த என சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நேரம் ஒரு புதுமுக நடிகரின் படங்கள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று ஹிட் அடிக்கும். லவ் டுடே, ஜோ, குட் நைட் என சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு ஏன் 2024 புது வருடம் துவங்கி வெளிவந்த பெரிய நடிகர்களின் படங்களே பாக்ஸ் ஆபீஸில் மண்ணை கவ்வியது. ஆனால் மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட் அடித்தது. தமிழ் சினிமாவில் 2024 கடந்த 8 மாதங்களில் அரண்மனை 4, மகாராஜா, ராயன், தங்கலான் ஆகிய 4 படங்கள் மட்டுமே சூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது. அதேபோல்தான் யூடியூபில் பாடல்கள் அதிக பார்வையாளர்களை பெறுவதும் யூடியூபில் பாடல்களை அதிகம் பேர் பார்ப்பதை துவங்கி வைத்தவரே தனுஷ் தான். அனிருத்துடன் இணைந்து அவர் உருவாக்கி பாடிய வை திஸ் கொலவெறி பாடல் உலகம் முழுவதும் பிரபலமானது. பல வெளிநாடுகளிலும் இந்த பாடலுக்கு பலரும் நடனமாடினார்கள். அதன்பின் விஜய், அஜித் படங்களின் டீசர், ட்ரெய்லர், பாடல், வீடியோக்கள் ரசிகர்களிடம் அதிக வரவேற்பை பெற துவங்கியது. விஜயின் மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு படங்களின் பாடல்கள் யூடியூபில் கோடிக்கணக்கான வியூஸ்களை பெற்றது. இந்நிலையில் யூடியூபில் லெஜண்ட் சரவணா படத்தின் ட்ரெய்லர் வீடியோ சத்தமில்லாமல் ஒரு சாதனையை செய்திருக்கிறது. சிவகார்த்திகேயனின் அமரன் ட்ரெய்லர் இதுவரை 26 மில்லியன் 2.5 கோடி பார்வையாளர்களையும், தனுஷின் ராயன் ட்ரெய்லர் 16 மில்லியன் 1.6 கோடி பார்வையாளர்களையும் பெற்றிருக்கிறது. ஆனால் லெஜண்ட் சரவணா முதலில் ஹீரோவாக அறிமுகமான லெஜண்ட் திரைப்படத்தின் டீசர் வீடியோ 33 மில்லியன், அதாவது 3.3 கோடி பேர் பார்த்திருக்கிறார்கள். இந்த தகவலை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள புளு சட்டமாறன், சிங்கன் எப்போதும் சிங்கம்தான் என பதிவிட்டிருக்கிறார். கொட்டுக்காளி படத்தின் ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் தனுஷை பற்றித்தான் பேசினார் என்று பலரும் சமூக வலைதளங்களில் விவாதத்தில் உள்ளனர். ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன என்பதை பிரபல வலைப்பேச்சு பிஸ்மி தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். என்ன சொல்கிறார்னு பார்ப்போமா? தனுஷ் தான் சிவகார்த்திகேயனை தனது படத்தில் கூடவே வரும் காமெடி ரோலில் நடிக்க வைத்தார். எதிர்நீச்சல் என்ற படத்தை எடுத்து மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்தது. அப்போது தனுஷை பற்றி பல இடங்களில் பேச ஆரம்பித்து விட்டார். அதுதான் உண்மை. எல்லாவற்றிற்கும் மேல் தனுஷ் மேல இவருக்கு தனிப்பட்ட வன்மம் இருக்கு. நுங்கம்பாக்கத்துல தனுஷ் ஆபீஸ்க்கு இருக்கு. சிவகார்த்திகேயன் வம்படியா அதுக்கு எதிரிலேயே ஆபீஸ் போட்டாரு. நான் வளர்ந்துட்டேன் பாத்தியான்னு ஒரு தெனாவெட்டான மனநிலை இருந்தது. அதுதான் காரணம். இப்படி ஒரு மனநிலை இருந்ததுனால அவரு தனுஷ் தான் அப்படி சொன்னாருங்கிறத நான் நம்புறேன். அதே போல சோசியல் மீடியாவிலையும் போய் பார்த்தா அத்தனை பேருமே இதை தான் சொல்றாங்க. சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை தான் அதை டைவர்ட் பண்ணுது. அதே நேரம் தனுஷ் பொது மேடைகளிலோ வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளிலோ நான் சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டேன்னு சொன்னதே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்படி பேச வேண்டும்? இவர் தனுஷை பேசலன்னா வச்சுக்குவோம். ஆனா பெயர் குறிப்பிடாம இப்படி பேசும்போது யாராவது இதை தனுஷ் தான் பேசினாங்களேன்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது இவருக்கும் தெரியும் அல்லவா? அப்படின்னா இவர் அதை பற்றி பேசுறது தவிர்த்திருக்கலாமே. அப்படி பேசியிருந்தா தெனாவிட்டு தான் காரணம். அதுவும் இல்லாம அவர் பேசும்போது இருந்த மேனரிசம், நக்கல் எல்லாம் பார்க்கும்போது அது தனுஷதான் என்று நான் நம்புறேன். தனுஷ் அப்படித்தான் பேசினதாகவே இருக்கட்டும். அதை ஏன் சிவகார்த்திகேயன் பெருந்தன்மையை எடுத்துக்க கூடாது? மெரினா படத்துக்கு தயாரிப்பாளர்கள் பாண்டிராஜான அவருக்கே கால் ஷீட் கொடுக்காம இழுத்தடித்தார். சிவகார்த்திகேயனுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அது அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹயாத் ஹோட்டல்ல நடந்துச்சு. அது மட்டும் வெளியே தெரிஞ்சா சிவகார்த்திகேயன் என்ற நடிகரே இருக்க மாட்டாரு. அந்த நேரத்தில் அவரை காப்பாற்றினது தயாரிப்பாளர் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன். அந்த நன்றி கூட அவருக்கு இல்லை. அந்த இடத்துல வேறு ஒரு நடிகர் இருந்தா வருஷத்துக்கு 2 படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பாரு. ஆனா அவரையே தூக்கி போட்டவர் தான் சிவகார்த்திகேயன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.